ஹலோ வாங்க. இப்போ நான் கருவேப்பிலை தொக்கு பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என் கையால் 2 புடி கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நல்லா இதை அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையானது நான் ஒரு 30 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி வச்சுருக்கேன். சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சிட்டேங்க. இந்த டேபிள் ஸ்பூனால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதை நம்ம கடுகு வெந்தயமும் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இதை ஆற விட்டுக்கலாம். கொஞ்சமாக தாங்க இருக்கணும். இதை ஆற விட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கருவேப்பிலையை அதில் போட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே இதில் ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா ஊற்றக்கூடாதுங்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நம்ம பத்தலைன்னா ஊற்றிக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நிறைய இருந்தால் தாங்க இந்த தொக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் ஒரு 4, ரொம்ப போட்டுறக்கூடாதுங்க. அது ஒரு இப்போ எல்லாமே பொரிட்டேங்க. இப்போ கடுகு வெந்தயம், நம்ம பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 20-30 பல் பூண்டு, அதையும் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ பூண்டு கொஞ்சம் பொன்னரமாக வந்துருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சோம் இல்லையா, ஒரு வெங்காயம் தாங்க நான் எடுத்துருக்கேன். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் சாம்பார் வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் சாம்பார் வெங்காயம் இல்லைங்க, அதனால் பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன். இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் வெங்காயம் வதங்க போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் 2 காஞ்ச மிளகா வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டேங்க, அதுக்குள்ளே நான் இதை பொடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் பொடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த பொடி பண்ணோம் இல்லையா, அதுவும் கூடவே நம்ம வறுத்து வச்சேன் கருவேப்பிலையை தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதே நல்லா பொடி பண்ணின்னு வரணும். இது மாதிரி பொடி பண்ணின்னு வந்திருக்கேன். இது மாதிரி தான் நம்ம பொடி பண்ணணும். இது மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம 2 தக்காளி நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா இது வதங்க விட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். அது போட்டால் வாசனையாக இருக்குங்க.
பெருங்காயம் இல்லையா, இதை அதில் போட்டுக்கலாம். இப்போது அந்த பொடியும் நம்ம அதில் போட்டுட்டோம். அனலை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலரி விட்டுருங்க. எல்லாம் இந்த எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. அதையும் நல்லா போட்டுட்டேன். நல்லா இந்த அதில் ஊற்றுட்டேன். அதையும் ஊற்றிட்டோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் தண்ணி அளவாக விட்டுருக்கேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அனலை அதிகமாக வச்சுக்கலாம். அது போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நான் கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதித்து எண்ணெய் மேலே திரிஞ்சு வரணும். உப்புலாம் பார்த்துங்க, காரம் பார்த்துக்குங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். இது உடம்புக்கும் நல்லதுங்க, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது, முடி கொட்டாது, முடி வளரும், எல்லாமே இருக்குங்க. இது நம்ம தொக்கு மாதிரி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாக்கா 1 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் கைப்படக்கூடாது. எடுத்துட்டு கரண்டியாலே எடுத்துட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். லைட்டாக கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக கலருக்கு தாங்க நம்ம கொடுக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டங்க. எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.